இதுதான் வந்து 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு. இந்த ஹார்பருக்கு மேல வந்து தண்ணி வருதுங்க. அங்க வந்து நடந்து போற இடத்துல எல்லாம் அந்த அளவுக்கு வந்து தண்ணி வருதா. உண்மையாவே புயலுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தான் இது எல்லாமே. பாருங்க எப்படி உடைஞ்சு கிடக்குது பாருங்க நடுவுல. வந்து ஆப்ல பாக்குறதுக்கே பயமா இருக்கு. இங்க பாருங்க நேரடியா புயல் வந்து கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் தொலைவுல இருக்குது. தானே புயல்ல இங்க வச்ச போட்டெல்லாம் வந்து கடல் வந்து அடிச்சு எல்லா போட்டையும் இழுத்து போய் ஓடையில போட்டு உடைச்சு போச்சு. இந்த கிளைமேட்டுக்கு இதமா நல்லா சுட சுட வந்து ஸ்ட்ராங்கான ஒரு காஃபி வாங்கியாச்சு. மழைக்கு இதமா வந்து ஸ்வீட் கார்ன் சாப்பிட்றதுன்னா நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு இந்த மாதிரி வந்து ஃபுல்லா பிளாக் பண்ணியிருந்தா புயல் வந்து எந்த அளவுக்கு தீவிரமா இருக்கு அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். வணக்கம் தலைவா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மீடியா பட்டதாரி சேனல்ல ஒரு டே அவுட் விளாக் தான் நம்ம இன்னைக்கு வந்து ஆக்சுவலா பார்க்க போறோம். நம்ம தமிழ்நாட்டை நோக்கி பாண்டிச்சேரியை நோக்கி ஒரு பெரிய புயல் வந்து வந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து அந்த புயல் இன்னைக்கு இருக்கு. சோ அந்த புயலுடைய தாக்கம் வந்து எப்படி இருக்கு, நம்ம வந்து வெளியே போய் இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம். இந்த த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, மக்கள் வந்து அன்றாட லைஃப் மாதிரியே இருக்கிறாங்களா, சோ இதெல்லாம் எப்படி இருக்குன்றதெல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோ உண்மையாவே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இன்ஃபர்மேட்டிவாவும் இருக்கும். கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாருங்க நம்ம இப்ப போய் பார்ப்போம். இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்து ஃபாரினர்ஸ் வந்து அப்படி ரிக்ஷால வந்து போறாங்க. இங்க பாருங்க, அச்சோ சூப்பரா இருக்குங்க. உண்மையாவே வந்து பீச்சை தான் பார்க்க முடியலன்றதை தாண்டி மத்த எல்லா ஆக்டிவிட்டிஸும் வந்து நம்ம பாண்டியில வந்து இருக்கு. ஹாய் வாவ் செம்ம இல்ல. இங்க பாருங்க எல்லாருமே வந்து நல்லா என்ஜாய் பண்றாங்க. உண்மையாவே சூப்பர் சூப்பர். எல்லாருமே வந்து ஹாய் சொல்றாங்கப்பா. ஜாலியா இருக்குப்பா. சே அவங்க எவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்றாங்கல்ல. எல்லாம் வெளிநாட்டுல இருந்து வந்து பாண்டிச்சேரி வரைக்கும் வந்துட்டு இவங்கெல்லாம் வந்து ஒரு 1 வீக் 10 days தங்கி இருந்து கூட பார்த்துட்டு போவாங்க. கிளைமேட் வந்து சூப்பரா இருக்கு. இதுதான் வந்து ஃபுட் ஸ்ட்ரீட்டு, பாண்டியுடைய ஃபுட் ஸ்ட்ரீட் இது. நம்ம அப்படியே போனோம்னா பீச்சோட என்ட்ரன்ஸ் வந்து இதுதான். இங்க பாருங்க அப்படியே உள்ள போனோம்னா பீச்ல வந்து என்டர் ஆகுற இடம். ஆஹா இங்க பாருங்க கடைகள்லாம் எல்லாம் ஓப்பன்ல தான் இருக்கு. எல்லாம் டூரிஸ்ட் வருவாங்க அப்படின்னு நம்பி வந்து எல்லாம் வந்து கடையெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. உள்ள போலாமான்னு தெரியல. எல்லாம் ஃபுல்லா வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்க பாருங்க ஃபுல்லா வந்து பீச்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வந்த டூரிஸ்ட் எல்லாருமே வந்து திரும்பி போயிட்டாங்க. உண்மையாவே க்ளோஸ் பண்ணிடணும், அதான் வந்து நல்லது. இப்போ அப்படியே நம்ம வாங்க இந்த அப்படியே இந்த ஃப்ரெஞ்ச் காலனி ஃபுல்லா இந்த ஒயிட் டவுனுக்குள்ள நம்ம எல்லாம் அந்த ரோட்ல போய் சுத்தி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. ஈவினிங் வந்து ஏதோ ஒரு 5:30 அந்த மாதிரி ஆன மாதிரி இருக்குது எல்லாமே பார்க்கறதுக்கு. எவ்வளோ இருட்டா இருக்கு பாருங்க. பரவாயில்ல, இதுலயும் வந்து நிறைய பேர் இன்னும் போட்டோ ஷூட்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த கிளைமேட்ல வந்து போட்டோ ஷூட் பண்ணா நல்லா தான் இருக்கும். எல்லா பக்கமும் லைட்டிங் ஒரே மாதிரி சூப்பரா இருக்கும். ஆஹா இங்க பாருங்க எல்லா பக்கமே வந்து க்ளோஸ் தான். எல்லாமே வந்து ஃபுல்லா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க போல. எல்லா டூரிஸ்ட்லாம் போயிட்டு திரும்பி வராங்க. எல்லா இடத்துலையுமே பேரிகார்டு வச்சு போலீஸ் வந்து ரெண்டு பேர் எல்லா என்ட்ரன்ஸ்லையுமே நிற்கிறாங்க. அங்கே பாருங்க எங்கேயும் வந்து போலீஸ் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. ஸோ எங்கேயும் வந்து போகிறதுக்கு நமக்கு வந்து உள்ளே போய் பார்க்க வழி இல்லை. தலைவா அடுத்து பாருங்க நம்ம வந்து காந்தி பீச் வந்துருக்குறோம். இங்கேயும் வந்து பிளாக் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா எல்லா என்ட்ரன்ஸுமே வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. மொத்த பேர் இங்கேயே நின்றுக்க வேண்டியதான். இந்த ஸ்டேஜ் வந்து எல்லாருக்குமே தெரியும். இங்கே தான் நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் நடப்பாங்க. பாருங்க கயிறு கட்டி வச்சுட்டாங்க. இதை தாண்டி வந்து யாருமே போக முடியாது. இந்த பக்கமும் வந்து கயிறு கட்டி வச்சுட்டாங்க, அந்த சைடும் கயிறு கட்டி வச்சுட்டாங்க. ஃபுல்லா வந்து இங்க இருந்தே நம்ம பாத்துக்க வேண்டியது. அந்த பாருங்க காந்தி சிலை தெரியுதா? அங்க பாருங்க நடுவுல சென்டர்ல பிளாக் கலர்ல தான் வந்து காந்தி சிலை. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஐகானிக் பிளேஸ். இது வந்து புதுச்சேரியில எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு இடம். அப்படியே இங்க பாருங்க ஓல்டு லைட் ஹவுஸ் பாருங்க. இங்க பாருங்க அதான் வந்து ஓல்டு லைட் ஹவுஸ். அப்பாடி சூப்பரா இருக்குங்க கிளைமேட். இங்க பாருங்க கீழே பாருங்க கயிறு கட்டி இருக்காங்க பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? இங்க பாருங்க ஃபுல்லா வந்து கயிறு கட்டி இருக்கிறாங்க. பீச் பாருங்களேன் ரொம்ப எம்டியா இருக்குங்க. இந்த மாதிரி எம்டியா ஒரு நாளும் வந்து இருந்தது இல்ல. அங்க பாருங்க அங்க 2 போலீஸ் வந்து நிக்கிறாங்க. பட் கரெக்டா வந்து ஃபாலோ பண்றாங்க. கவர்மெண்ட் வந்து சொன்ன ரூல்ஸ் வந்து கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. எந்த அளவுக்கு இந்த மாதிரி வந்து ஃபுல்லா பிளாக் பண்ணி இருந்தா புயல் வந்து எந்த அளவுக்கு தீவிரமா இருக்கு அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க நம்ம வந்து பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் வந்து மெயினான டூரிசமும் சரி இல்ல வாழ்வாதாரமும் சரி பீச்சை நம்பிதான் இருக்கு. பாண்டிச்சேரியுடைய வருமானமே வந்து பீச்சுன்னு தான் சொல்லலாம். இந்த அளவுக்கு வந்து ஃப்ரீயா இருந்து கண்டிப்பா யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. இன்னும் சொல்லணும்னா பாண்டிச்சேரியில வந்து நிறைய வாக்கிங் போறவங்க, யோகா பண்றவங்க எல்லாருமே
எல்லாருமே வந்து இந்த பீச்ல தான் வந்து ரெகுலரான அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்கும். பட் அவங்க எல்லாருடைய கைகளையும் கட்டி போட்ட மாதிரி இங்க பாருங்க வரிசைலாம் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. இங்க பாருங்க ஃபுல்லா மரம்லாம் வந்து கிளையெல்லாம் வந்து வெட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இங்க தெரியுதா உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு மிஷின்? ஐயோ இது என்னதுன்னு தெரியல, இது பேரு இந்த வண்டி பேரு. ஆனா அவ்வளவு பெரிய வண்டியில வந்து மேல ஏறிட்டு மரத்துல இருக்கிற கிளையெல்லாம் வந்து வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. தலைவா நான் இப்ப வந்து பீச்சுக்கு வந்திருக்கேன். ஆக்சுவலா இங்க பாருங்க மேல பாருங்க, அங்க பாருங்க லைட் ஹவுஸ் தெரியுதா? இந்த பக்கம் அப்படியே திரும்பி பாருங்க, சும்மா எப்படி இருக்குதுன்னு. என்ன கொந்தளிப்புல இருக்கு பாருங்க கடலு. அலை என்னங்க ஒண்ணு இவ்வளவு பெருசு இருக்குதுங்க பாருங்க, வந்து அடிக்கிறது தெரியுதா உங்களுக்கு? ஆக்சுவலா புயல் வந்து 500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் இருக்கு, நம்ம பக்கத்துல என்ன நெருங்கி வரவே இல்லை. அதுக்கே வந்து இந்த அளவுக்கு வந்து அலை அடிச்சுக்கிட்டு இப்படி வந்து கடல் இவ்வளவு கொந்தளிப்போட இருக்குன்னா, இன்னும் பக்கத்துல எல்லாம் புயல் நெருங்கி வந்துச்சுன்னா சத்தியமா வந்து நம்மளால தாக்கு பிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். தலைவா இங்க பாருங்க, அப்பா எப்படி இருக்கு தெரியுது அவங்களுக்கு? இங்க பாருங்க கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அப்படி வெள்ளை வெள்ளையர்னு அலை வந்து அவ்வளவு ஃபோர்ஸா வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. எங்க இருந்து பெரிய பெரிய அலையா வந்து கிளம்பி வருது தெரியுமா? எப்போ அடி இந்த கடைசியில இருந்து இங்க பாருங்க, அந்த கடைசி பாருங்க, அந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லா வந்து அலைதான். ஓகே தலைவா, இப்ப நம்ம வந்து புயல் எங்க இருக்குன்றத ட்ராக் பண்ணி நம்ம வந்து ஆப்ல பாப்போம். ஓகேவா? வாங்க இங்க பாருங்க, இப்ப வந்து டைம் பாத்துக்கோங்க. அப்படி 4:10க்கு 4:05 டைம் ஆயிட்டு இருக்கு. 4:10க்கு எப்படி இருக்கும்னு சொல்லி போட்டிருக்கு. இதை அப்படியே பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா அப்படி நவுத்துறேன் பாருங்க. புயல் வந்து ஐயோ உங்களுக்கு அப்படியே தெரியுதா? நவுறது தெரியுதா? இங்க பாருங்க ஹெவியா எப்படி நவுந்து இங்க பாருங்க ஆக்ரோஷமா வந்து வருது பாருங்க. ஆக்சுவலா 29th நவம்பர், அதாவது நாளான்னைக்கு ஃப்ரைடே ஈவினிங் 6:30 மணிக்கு புயல் எங்க இருக்கும்னு பாருங்க. இங்க பாருங்க ஆக்சுவலா எங்க கரையை கடக்கும்னு சொல்லியிருக்காங்க. சென்னைக்கு பாண்டிச்சேரிக்கு இடையில வந்து கரையை கடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வந்து ஆப்ல பாக்குறதுக்கே பயமா இருக்கு. இங்க பாருங்க நேரடியா புயல் வந்து கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் தொலைவுல இருக்குது. 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் வந்து வந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஹெவியா வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னே தெரியல. பட் செம்மையா இருக்குங்க, இங்க இருந்து பாக்குறதுக்கே செம்மையா இருக்கு. கடல் சவுண்டு சூப்பரா இருக்கு. தலைவா இங்க பாருங்க, இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து பாண்டிச்சேரியுடைய ஓல்டு ஹார்பர். இது வந்து பாண்டிச்சேரியில ஒரு முக்கியமான அடையாளம்னே சொல்லலாம். நிறைய தமிழ் படம் வந்து இந்த இடத்துல வந்து எடுத்திருக்கிறாங்க. நம்ம பாட்டு எல்லாம் வந்து நிறைய தமிழ் பாட்டு வந்து இந்த இடத்துல ஷூட் பண்ணி நம்ம வந்து பாத்துருக்கோம். ஆக்சுவலா இது வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு பாருங்க, எப்படி உடஞ்சு கிடக்குது பாருங்க நடுவுல. ஆக்சுவலா இது வந்து 1 இயருக்கு முன்னாடியே வந்து உடஞ்சிருச்சான். நான் வந்து 2-3 டைம் வரும்போது நான் பாத்திருக்கேன். ஆனா இங்க பாருங்க எப்படி இருக்கு, அந்த ஹார்பருக்கு மேல வந்து தண்ணி வருதுங்க. அங்க வந்து நடந்து போற இடத்துல எல்லாம் அந்த அளவுக்கு வந்து தண்ணி வருதா? ஐயோ ஐயோ, அந்த அலை பாருங்க எவ்வளவு ஹைட்டுக்கு வந்துகிட்டு இருக்குன்னு. நான் என்னடா கடலையே காட்டிக்கிட்டு இருக்கேனே நீங்க நினைக்காதீங்க. ஆக்சுவலா வந்து இது வந்து வருஷத்துல ஒரு தடவை வர்றது. இது வந்து ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். உண்மையாவே எனக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் பாக்குறதுக்கு வந்து பிடிக்கும். சோ என்னை மாதிரி பிடிச்சவங்க நிறைய பேர் இருப்பீங்கல்ல, அதனாலதான் நான் வந்து இதெல்லாம் எடுத்து வீடியோ எடுத்து காட்டுறேன். இங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, நம்ம தமிழ்நாட்டிலயும் பாண்டிச்சேரியிலயும் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளதுன்னு நம்ம நியூஸ் வந்து படிச்சிருப்போம். அந்த நியூஸ் வந்து எந்த அளவுக்கு உண்மைன்றதை இங்க பாருங்க. இதுதான் வந்து இங்க பாருங்க புயல் எச்சரிக்கை கூண்டு. அங்க வந்து அந்த ஒரு இது மாதிரி போட்டு ஏரோ மாதிரி போட்டு ஒரு இது வந்து ஏத்திருக்காங்கல்ல, இதுதான் வந்து 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 9, 10, 11 இருக்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பட் ஒண்ணு ஏற ஏற ஹெவியா வந்து புயல் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த ஒண்ணு வந்து எதுக்கு ஏத்தி இருக்கிறாங்க அப்படின்னா, பாண்டிச்சேரி ஹார்பர்ல இருக்கிற போட் வந்து சேஃபா இருக்கணும், பிளஸ் வந்து மீனவர்கள் யாரும் உள்ள கடலுக்குள்ள போக கூடாது அப்படின்னு வந்து எச்சரிக்கை பண்றதுக்காக தான் இது வந்து ஏத்தி இருக்கிறாங்க. இங்க பாருங்க, புதுவை மீன்பிடி துறைமுக வளாகம், இந்த பாண்டிச்சேரி ஃபிஷிங் ஹார்பர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு பாருங்க. இதுதான் வந்து ஃபிஷிங் ஹார்பரு. இங்க பாருங்க நம்ம வந்து என்ட்ரன்ஸ் இதுதான், ஹார்பரோட என்ட்ரன்ஸ் இதுதான். ஹார்பரே வந்து ரொம்ப அமைதியா இருக்குது. ஏன்னா உள்ள போட்லாம் வந்து எதுவுமே போயிட்டு வரல. ஆக்சுவலா அப்படியே எல்லாம் கட்டி போட்ட மாதிரியே இருக்குது. உள்ள போன போட்டு வந்து இன்னையோட எல்லாம் வந்து ரிட்டனு, இதுக்கு மேல வந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா இங்க பாருங்க, இதுதான் வந்து கோஸ்டல் கார்டுடைய இந்த ரோந்து போறதுக்கான போட்டு. உள்ள போய் வந்து கடல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரோந்து போறதுக்காக போட்டு. இது வந்து கீழே வந்து தண்ணியில ஹார்பர்ல வந்து நின்றுச்சு. இந்த அடிக்கிற புயல்ல வந்து இது வந்து எதுவும் டேமேஜ் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இதை வந்து மேல எடுத்துட்டு வந்து சூப்பரா வந்து சேஃப்டி பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அதுல எத்தனை பேர் வந்து அதுல ஒர்க் பண்றாங்கன்னு பாருங்களேன்.
ஃபுல்லாக வந்து எல்லாம் கேப் போட்டு இங்கே ஒர்க் பண்ணுறவங்க தான் வந்து அதை ஃபுல்லாக எல்லாம் எடுத்து சேஃப்டி பண்ணுறாங்க. இங்கே வந்து எல்லா போட்டும் இங்கே நிற்கிது பாருங்கள். இந்த தங்கல் போட்டு எல்லாமே உள்ளே போய் ஒரு 15-20 நாள் வந்து இருந்து போட்டு போயிட்டு வர்றவங்க எல்லாருடைய போட்டையும் கொண்டு வந்து இந்த இடத்துல போட்டாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஹார்பர், பாண்டிச்சேரி ஹார்பர். அப்படி பார்த்துக்கோங்க. பரவாயில்ல, இப்போயும் வந்து விசிறு வலை வாட்டி எல்லாம் மீன் பிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. உள்ளேயும் பெருசாக வந்து இங்கே வந்து அலை ஒன்றும் அதிகமாக வந்து தெரியல, நார்மலாக தான் வந்து இருக்கு. எத்தனை போட் வந்து கட்டியிருக்காங்க பாருங்க. செம்ம டைட்டா வந்து கட்டியிருக்கிறாங்க போட் எல்லாமே. ஒரு போட்டை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 20 குடும்பம் கிட்ட இருப்பாங்க. அந்த 20 குடும்பமும் பாத்தீங்கன்னா இத்தனை கிட்டத்தட்ட ஒரு 500 போட்டுன்னா எத்தனை குடும்பங்கள் வந்து இதனால வந்து பாதிக்கப்பட்டிருக்கு பாருங்க. இந்த புயல்னால போட் எடுக்க முடியாம அவங்க உள்ள வந்து தொழிலுக்கு போக முடியாம எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்கன்னு பாருங்களேன். இந்த கடைசில இருந்து அந்த கடைசி வரைக்கும் ஃபுல்லா போட்டு தான். இங்க பாருங்க தலைவா, நம்ம வந்து மீன்பிடி போட்டு மீனவர்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து மேல ஏத்துறாங்க பாருங்க. உண்மையாவே புயலுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தான் இது எல்லாமே. இங்க பாருங்க ஐயோ, ஃபுல்லா இழுத்துட்டாங்க, மேல தள்ளிட்டாங்க. எத்தனை பேர் வந்து நின்னு அப்படி தள்ளுறாங்க பாருங்க. அங்க பாருங்க, சூப்பர்ல. இன்னொன்னு, இவங்க வந்து இப்ப இதை எடுத்து இவங்க வச்சாலுமே கூட புயல்ல வந்து இதை ரொம்ப கேர்ஃபுல்லா இவங்க வந்து பாதுகாக்கணும். பாருங்க, அண்ணன் வந்து ஃபிஷர்மேன். இப்ப அண்ணன் வந்து கேட்போம், போட்லாம் வந்து மேல எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அண்ணா வணக்கம். வணக்கம்மா. உங்க பேர் என்ன? பேரு முரளி. ஓகேண்ணா, இந்த போட்லாம் மேல ஏத்திருக்கீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு. புயலுடைய தாக்கம் வந்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்கண்ணா? புயல் அதிகமாகுது, அலையப்போ ரொம்ப ரஃப் ஆகுது. இங்க இந்த மாதிரி வந்ததே கிடையாது. இதான் இப்ப அதிகமா இருக்கு அலை. இது எந்த அளவு, எவ்வளவு ஹைட் இதை சொல்லலாம்? இந்த அலை 10 அடி இருக்குமா? 10 அடி இருக்கும் அலை. 10 அடி இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஒரு 1.5 மணி நேரம் நீங்க இங்க இருந்தா தண்ணி இப்படி உள்ள வந்துட்டு போகும். இங்க உள்ள வந்து இதுக்குள்ள போகும். அட கடவுளே, தண்ணி ஏற நேரம். ஏற்கனவே 1 மாசமா வீட்டுல தான் இருக்கிறான். கடலுக்கே போகல. 1 மாசம் ஆகுது. ஒன்னும் வருமானம் கிடையாது. போனா கூட ஒண்ணும் கிடைக்க போறது இல்ல. எல்லாம் 1 மாசமா வீடு தான் இருக்கிறான். இப்ப இது வேற வந்து போச்சு. இப்ப இது இன்னும் எவ்வளவு நாள் ஆகுமோ தெரியல. முடிச்ச பிறகுதான் முடிச்சு சமாதானமா ஆன பிறகுதான் நாங்க போறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ண முடியும். நானே போயில்ல, இங்க வச்ச போட் எல்லாம் வந்து கடல் வந்து அடிச்சு எல்லா போட்டையும் இழுத்துன்னு போய் ஓடையில போட்டு உடைச்சு போச்சு. இங்க வச்சிருந்த போட்டை, ஆமா கட்டி வச்சிருந்தது இழுத்து அறுத்துன்னு போய் உடைச்சுது. அதனாலதான் முன்னெச்சரிக்கையா வந்து கொஞ்சம் நல்லா பாதுகாப்பா இங்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கிறோம் நாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த புயல் வந்து அதிக அளவுல இருக்கக்கூடாது. இவங்களுக்கு வந்து எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம மறுபடியும் வந்து கூடிய விரைவில் இவங்க உள்ள போய் வந்து மீன் பிடிக்க போகணும்ன்றத வந்து எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றிண்ணா. கண்டிப்பா எதுவும் நடக்காது, எல்லாரும் வந்து தைரியமா இருங்க. நான் வந்து காஃபி சாப்பிடலாமே, இந்த பாருங்க இந்த கடைக்கு வந்துட்டேன். இந்த கடையில வந்து காஃபி சாப்பிட்ருவோம். இந்த பக்கம் பாருங்க, இது வந்து ஒரு பிரெஞ்சு பில்டிங். இதுவும் வந்து பாண்டிச்சேரியோட ஒரு முக்கியமான ஒரு ஐக்கான் தான். நிறைய படம் வந்து சாங்ஸ் எல்லாம் இதுல ஷூட் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல, பில்டிங் பாக்குறதுக்கே செமையா இருக்கு. அப்படியே இந்த பக்கம் போனோம்னாலும் பீச் வந்து இதுக்குள்ளேயும் போகலாம், பட் அலோடு இல்லை. வாங்க நம்ம போய் இப்ப காஃபி குடிப்போம். காஃபி டோக்கன் ஒன்று எவ்வளோ? 50யா ஒரு காஃபியா? 2 காஃபி. ஓகே ஓகே. இந்த கிளைமேட்டுக்கு எதமா நல்லா சுட சுட வந்து ஸ்ட்ராங்கான ஒரு காஃபி வாங்கியாச்சு. முறுக்கு பாருங்க, 3 முறுக்கு 3 இலடை வந்து வாங்கியிருக்கேன். ஆஹா, ஓவர் ஸ்ட்ராங் ஆயிடுச்சே, கசகுதே. காஃபிலையோ டீலையோ எல்லடை நம்ம பொரி என்ன போட்டு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும் தெரியுமா? இங்க பாருங்க, இதை அப்படி டிப் பண்ணி. ஆக்சுவலா காஃபி வந்து ரொம்ப தண்ணியா இருக்கு, தண்ணியில காஃபி கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஓகே, 25 rupees. இது வந்து 3 எல்லடை வந்து 10 ரூபா, 3 முறுக்கு வந்து 10 ரூபா. பட் சரியான டேஸ்டா இருக்கு, செம்மையா இருட்டிருச்சுங்க உண்மையாவே. இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்து ஸ்வீட் கார்ன் அப்படி வச்சு எவ்வளவு அழகா வந்து கிரில் பண்றாங்க பாருங்க. இந்த ஸ்டிக்கு இங்க பாருங்க, இது வந்து இதுல வந்து வச்சு ஃபுல்லா வந்து கிரில் பண்ணி தருவாங்க செம்மையா. உண்மையாவே ஸ்வீட் கார்ன் வந்து நல்லா சேல் ஆகும் இந்த கிளைமேட்ல. ஏன்னா எல்லாருக்குமே வந்து மழைக்கு இதமா வந்து ஸ்வீட் கார்ன் சாப்பிட்றதுன்னா நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகே, நமக்கு வந்து ஸ்வீட் கார்ன், பாயில்டு ஸ்வீட் கார்ன் நமக்கு ரெடி. இங்க பாருங்க எடுத்து வச்சுட்டாரு. ரொம்ப சுடுமானே. நான் லைட் காரம், ரொம்ப ஹெவியா வேணும். ஓகே, லைட்டான காரம் போட்டு அங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்து பண்றாங்க பாருங்க. லைட்டான காரம் போட்டு எவ்வளோண்ணா? 50 ரூபா. ஓகே சூப்பர். நமக்கு வந்து ஸ்வீட் கார்ன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே போவோம். ஓகேவா? நல்லா இருக்கு, நல்லா புளிப்பா. நம்ம தான் லெமன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போட சொல்லி சொன்னோம்ல, அதனால வந்து போட்டு வாங்கியாச்சு. கரெக்டான சூடுல சூப்பரா இருக்கு சோளம்.
பாருங்க பாண்டிச்சேரி பாருங்க எவ்வளவு பளபளன்னு இருக்கு பாருங்களேன். அந்த ஈவினிங் டைம் ஆயிடுச்சுன்னா சும்மா கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கே. கிட்டத்தட்ட புயல் வந்து ஒரு 500 கிலோமீட்டர் பக்கத்துல வந்துருச்சு அப்படின்னும் போது சுத்தமா மழை இல்லை. இதுதான் வந்து புயலுக்கு முன் அமைதி அப்படின்னு சொல்லுவாங்க போல. உண்மையாவே பாருங்க ஹெவியான க்ரௌடுங்க. டூரிஸ்ட் வந்து செம்மையா இருக்கிறாங்க. இங்க பாருங்க கேபிஎஸ்ல வந்து எவ்வளவு க்ரௌட் வந்து நிக்கிறாங்க பாருங்க ஃபுல்லாவே. ஆஹா அடாடாடாடாடாடா 4 ரோடையும் கனெக்ட் பண்ற ஒரு ரோடு எவ்வளவு சூப்பரா இருக்குது பாருங்க பாக்குறதுக்கே. உண்மையாவே செம்மையா இருக்கு. ஓகே தலைவா, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க யாரா இருந்தாலும் கண்டிப்பா இந்த புயல் டைம்ல வீட்டுல வந்து சேஃப் அண்ட் செக்யூரா இருங்க. குறிப்பா வந்து கடலோர பகுதிகளில் இருக்கிறவங்க ரொம்ப பத்திரமா இருங்க. மழை பெய்யுற டைம்ல புயல் அடிக்கிற டைம்ல வெளியே யாரும் வர வேண்டாம். இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்குவோம். அகைன் ஒரு சூப்பரான வீடியோல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ தலைவா.